எட்டாவது வினா கேட்கப்பட்டது பிழையான கூற்று சரியா NCl3 இவ்வாறு இருக்கிறது கட்டமைப்பு இது முனைவு மூலக்கூறு முனைவு SO3 சமச்சீரான மூலக்கூறு முனைவற்ற மூலக்கூறு PCl5 சமச்சீரான மூலக்கூறு இதுகம் முனைவற்றது ஆகவே அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட் இந்த NCl3 SO3 PCl5 ஆகிய ரசாயன இனங்களிடையே ஒரே முனைவினம் NCl3 அப்ப அந்த விடை சரி தவறானதான் உங்கள்ட்ட கேட்டது மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பாஸ்பரஸ் மூலங்களுடைய மிக தாழ்ந்த முதலாம் அயனாக்கள் அப்ப மூன்றாவது முதலாம் அயனாக்கள் சக்தி எப்படி இருந்திருக்கு மெக்னீசியம் அலுமினியம் இப்படி வந்திருக்கு அதாவது மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பாஸ்பரஸ் இப்படிதான் கிராஃபிக் அப்ப முதலாம் அயன மூலகங்களுடைய மிக தாழ்ந்த முதலாம் அயனாக்கள் சக்தியை கொண்டது அலுமினியம் அதுவும் சரி அடுத்தது போரன் கார்பன் ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களிடையே மிக தாழ்ந்த மறை இலத்திரன் பெருகை சக்தி என்பது இலத்திரன் ஏற்ற சக்தி எலக்ட்ரான் கெயின் எனர்ஜியை பற்றி தான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு இலத்திரன் பெருகை சக்தி புரோமினுக்கு கிட்டத்தட்ட -15 இவருக்கு 122 141 கிலோஜூல் மோல் -1 இருக்கு இலத்திரன் கெயின் எனர்ஜி பாடமாக்க வேண்டும் இல்லை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது ஆகவே போரோன் கார்பன் ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களிடையே மிக தாழ்ந்த மறை இலத்திரன் பெருகை சக்தி பெருமானத்தை கொண்டது கார்பன் என்று வந்திருக்கிறார் பிள்ளை போரான் தான் அதுக்கு சரியான விடை ஆகவே அந்த பிழையான கூற்று அந்த மூன்றாவது கூற்று பிழையான கூற்று இனி 4, 5வது கூற்றுகளையும் பார்த்து கொண்டு போ டிஸ்கஷன் தான் நான்காவது NO3- SO3 SO3 ClF3 எனும் ரசாயன இனங்களிடையே இப்ப NO3- SO3 2- ClF3 ஆகிய இனங்களுடைய NO3- SO3 ஆகியவற்றுக்கு மாத்திரம் ஒரே வடிவம் உண்டு இது உங்களுக்கு தெரியும் தல முக்கோணம் நான் விரைவாக அதை காட்டி வருகிறேன் உங்களோட பயிற்சிக்காக இவ்வாறு இருக்கும் SO3 ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் முதல் சந்தர்ப்பத்தில் அதிகம் தல முக்கோணம் பிரச்சனை இல்லை SO3 2- முக்கோண பூம்பகம் ClF3 T வடிவம் ஆகவே அந்த இரண்டு இனங்களிலே NO3- SO3 ஒரே வடிவத்தை கொண்டிருக்கிறது என்பது சரியான கூற்று அப்ப 4வது கூற்றும் அங்கு சரியான கூற்றாக அமைந்திருக்கு
அங்கு விடை மூன்றாவது விடை தான் தவறானது. சரியா, 8வதுக்கு மூன்றாவது விடை தவறானதை நம்மள கேட்டேன். அதுல 5வது கூற்று சொல்லப்பட்டது என்னென்றால் பாருங்க, லிதியம் பிளஸ் பெரிலியம் 2 பிளஸ், நான் அந்த ஓர்டர்ல எழுதுறேன், Na பிளஸ் Mg2 பிளஸ், இது 2ஆம் ஆவர்த்தனம், இது 3ஆம் ஆவர்த்தனம் எனும் அயன்களுடைய பெருமனில் மிக பெரிய வித்தியாசம் Na பிளஸுக்கும் Be2 பிளஸுக்கும் இருக்கு. சரி, இங்க பாருங்க, பெருமன்ல மிகப்பெரிய வித்தியாசம், இது ஆக கூடிய பெருமன், இது ஆக குறைந்த பெருமன். இப்ப மிகப்பெரிய வித்தியாசம் இதுல இருக்கும். அந்த கூற்றும் சரி, அதை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம்.